இந்த ரமலான் மாதத்துல எல்லாரும் நோன்பு இருக்கும். ஃபாஸ்டிங் ரொம்ப நல்லது. மென்டல் ஹெல்த் as well as பிசிக்கல் ஹெல்த் ரெண்டுக்குமே ரொம்ப நல்லது. பட் இந்த டைம்ல நம்மளோட ஓரல் ஹெல்த்தை எப்படி மெயின்டைன் பண்ணணும்னு சில டிப்ஸ் நான் தரேன். எப்பவுமே லாங் ஃபாஸ்டிங், அதாவது நோன்பு இருந்ததுக்கு அப்புறம் எடுத்தோன்னு நம்ம ஹெவி ஃபுட் அண்ட் ஸ்வீட்ஸ் அவாய்ட் பண்ணணும். ஏன்னா ரொம்ப நேரம் நம்ம வாய் உலர்ந்து போயிருக்கு. நம்மளோட உமிழ்நீர் சலைவா அதுதான் நம்ம ஓரல் ஹெல்த் as well as நம்மளோட GI ட்ராக் ஃபுல்லா ஹீல் பண்றது, அதோட ஆரோக்கியத்தை மெயின்டைன் பண்றது நம்ம சலைவா தான். ஒரு எச்சில் தானே அப்படின்னு அலட்சியப்படுத்துறோம். பட் அது இட்ஸ் a மெடிசன். நம்ம உடம்ப GI ட்ராக் ஹீல் பண்ற மெடிசன் நம்மளோட உமிழ்நீர் தான். நார்மலா நம்ம ரெகுலரா இருக்கும்போது உணவை நினைக்கும் போது நம்ம எச்சில் சுரப்பி நிறைய வேலை செய்யும். சலைவல் செக்ரேஷன் ப்ராப்பரா இருக்கும். இந்த ஃபாஸ்டிங் டைம்ல செக்ரீஷன்ஸ் கம்மியா இருக்கும். சலைவா மட்டும் இல்ல, பாடியில் இருக்க எல்லா செக்ரீஷனும் கம்மியா இருக்கும். அப்ப வாய் உலர்ந்து போகும். அந்த நோன்பு திறந்தோன்னா உடனே நம்ம ஹெவி ஸ்வீட்ஸ் ஃபுட் சாப்பிட்டோம், ஸ்டிக்கி ஃபுட் சாப்பிட்டோம்னா அது வாய் நலத்துக்கு நல்லது கிடையாது. அதனால நோன்பு திறந்தோன்னா நம்ம ப்ரஷ் பண்ணணும், ஃப்ளாசிங் பண்ணணும், அதுக்கப்புறம் தண்ணி நிறைய குடிக்கணும். அதுக்கப்புறம் ஃபைபரஸ் ஃபுட் சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்களோட உடல் நலம் as well as வாய் நலம் சீராகும். நம்ம எல்லாமே பேலன்ஸ் டயட்டா இருக்கும். இது ஒன்று விஷயம். அதேமாரி நோன்பு திறக்கிறதுக்கு முன்னாடி, நோன்பு திறக்கிறதுக்கு பின்னாடி ரெண்டு டைமே ப்ரஷ் பண்ணுங்க. அதோட சேர்த்து ஃபிளாஸ் பண்ணா இன்னும் நல்லது. இது சம்பந்தமா உங்களுக்கு எதுவும் விளக்கம் வேணும், டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா கமெண்ட்ல கேளுங்க, நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்.